இப்போ உதாரணத்துக்கு ஏன் நான் திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னா, கல்வி மறுக்கப்பட்ட ஒரு இடத்துல முக்கியமாக சமஸ்கிருதம்லாம் படித்தாதான் நீங்கள் டாக்டராக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில் நீதி கட்சி தோன்றி அதற்கு எதிரான கருத்துக்களை மக்களுக்கு வந்து விலக்கி, அதன் பிறகு திமுக கழகம் வந்து தோற்றப்பட்டு இன்றைக்கி வந்து கல்வி வந்து எல்லோருக்கும் எல்லாம்ன்ற லெவலுக்கு போயிருக்குன்னா அதுக்கு காரணம் நீதி கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். முக்கியமாக திராவிட கட்சிகள் தான் இதுக்கு காரணம். யோசிச்சு பாருங்க, படிப்பறிவே இல்லைன்னா இன்றைக்கி உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி கிராமத்தினுடைய மக்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து அலையாக வந்து வேலைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம ஆளுங்கள்லாம் படித்ததுனால வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க, பல இடங்களுக்கு வந்து பயணிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. கார் வந்து அவ்வளோ கார் நம்ம ஊரில் ஓடிட்டு இருக்கு. போக்குவரத்து, பொது போக்குவரத்து, மெட்ரோ, ஆட்டோ, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருக்கோம். அதுக்கு காரணம் படிப்பு. இந்த படிப்பை கொடுத்தது திராவிட கட்சியான திமுகவும் திராவிட கட்சிகளும். ரைட்டா? அதனால் இதை ஆதரிக்கிறேன். ஒன்று.